ரஷ்ய சிறுகதைகள் எங்கள் அம்மா கொடுத்தாங்க. அதில் ஒரு அக்கா தங்கச்சி 2 பேர் இருப்பாங்க. காளான் பறிக்க போவாங்க. அதை நானும் என் தங்கச்சியுமா நினச்சிக்குவோம். இது நீயே இது நான், ஏன்னா காளான் பறிக்க போவோம். ஆக மொத்தம் வாசிக்க தெரியாது 3ஆப்பு 2ஆப்புலாம். இப்போ இருக்கிற பிள்ளை அளவுக்குலாம் அப்போ அறிவு கிடையாது எங்களுக்கெல்லாம். நாங்கள் 3ஆப்பில் தான் இங்கிலீஷ் ஏபிசிடியே படித்தோம். அப்படியா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. 3ஆப்பில் ஏபிசிடி படித்த அம்மாவுக்கு இம்புட்டு அறிவா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நம்ம ஊரில் படிப்புக்கு அறிவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ரஷ்ய சிறுகதைகளில் நானும் என் தங்கச்சியும் அப்படியே அந்த கதையோட ஒன்றி, இந்த கதை தான் நாங்கள், இந்த கதையில் இருக்கிறது தான் நாங்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த கதையை பிரமாதமாக கொண்டாடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனிக்கரடி கதை, மாயாவி கதை படிச்சிருக்கீங்களா? மாயாவி அப்போ உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மாயாவி கதை படித்தா 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. படிக்கவே இல்லைன்னா மண்சட்டியாக இருக்கான்னு அர்த்தம். படிக்கவே இல்லாமல்